பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்களை வர வச்சிட்டோம். அடுத்து கல்லூரிக்கு அனுப்பணும். அதுக்கு நம்முடைய தலைவர் கொண்டு வந்ததுதான் கல்வி ஊக்கத்தொகை. அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்து படிச்சாலும், தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாம் மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். சமீபத்துல கல்லூரி மாணவர்கள் 10 லட்சம் பேருக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாங்க. அதிமுக ஆட்சியில கொடுத்தாங்க. யாரு கொடுத்தாங்க? பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. அப்ப 2019 அவங்களும் நிப்பாட்டிட்டாங்க திட்டத்தை. இப்ப நம்ம தலைவர் பார்த்தாரு, இந்த லேப்டாப் யாருக்கு அதிக பயனுள்ளதா இருக்கும்? பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்களுக்கா, கல்லூரி பசங்களுக்கா பார்த்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். உதாரணத்திற்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் உரிமை தொகையா கொடுக்கிறாரு. அந்த திட்டத்தை எப்படியாவது தேர்தலை காரணம் காட்டி 3 மாசத்துக்கு நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? நான் 1000 ரூபாய் கொடுக்கறது நிப்பாட்டுறியா? வா, இப்ப நான் 5000 ரூபாய் கொடுக்கறேன், நீ எப்படி நிப்பாட்டுற பாக்குறேன்னு கொடுத்தாரா இல்லையா? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் 1,31,00,000 மகளிருக்கு, 1,31,00,000 குடும்பங்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் ஒரே பேமெண்டா கொடுத்தாரு. முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு அனைத்து மகளுடைய பேங்குக்கும் அனுப்பிச்சாரு. மகளிர் என்ன பண்ணீங்க? காலைல 9 மணிக்கெல்லாம் போய் பணத்தை எடுத்துட்டீங்க. ஏன்னா மோடி மேல அவ்வளவு பயம். உரிமை தொகை கொடுக்கிறாரு எங்களோட முதலமைச்சர், உரிமை தொகை கொடுக்கிறாரு. பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி இந்த பணத்தை மோடி அரசாங்கம் எடுத்துருவோம். அந்த பயத்துல போய் எடுத்தோம். இப்ப நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குறுதி? மகளிர் உரிமை தொகை 1000 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும். அதே மாதிரி கல்வி ஊக்கத்தொகை கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கிறோம். அது 1000 இல்ல 1500 ரூபாய் உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கோம். 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம். அதே மாதிரி மகளிர் சுய கொடுக்க 5 லட்சம் வரைக்கும் லோன் கொடுப்போம். அதே மாதிரி லேப்டாப்கள் அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு, கல்லூரி மாணவ மாணவிகள் அத்தனை பேருக்கும் இலவச லேப்டாப் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தோட முக்கியமான ஒரு திட்டம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிர்களுடைய கைகளையும் 8000 ரூபாய் உங்களுடைய கைகள்ல முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருவாங்க. நீங்க அதை வச்சு உங்க வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ, ஏசினா ஏசி, ஃப்ரிட்ஜ், டிவி, மிக்சி, கிரைண்டர், எது வேணுமோ அதை நீங்களே முடிவு பண்ணி உங்க இஷ்டத்துக்கு நீங்களே வாங்கிட்டாலும் இன்னைக்கு முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கிறாரு. இதெல்லாம் நடக்கணும்னா நிச்சயம் நடக்கும். இதெல்லாம் நடக்கும் போது நம்முடைய திருக்கோயிலூர்ல நம்முடைய கௌதம் சிகாமணி அதிகமான வாக்கு வித்தியாசத்தை தேர்வு செஞ்சு நீங்க அனுப்புற செய்வீங்களா? உடனே ஒண்ணு யோசிச்சு பாருங்கம்மா. நம்ம இவ்வளவு திட்டங்கள் இப்ப சொன்னல, இந்த 5 வருஷம் என்னென்ன பண்ணிருக்கிறோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன பண்ணுவோம், இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். யோசிச்சு பாருங்க. ஒன்றிய பாஜக அரசு இந்த திட்டத்துல ஏதாவது நம்முடைய அரசுக்கு, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு துணை நின்று இருக்கா? நமக்கான ஏதாவது திட்டங்கள் கொடுக்கறாங்களா? ஒன்றிய அரசு எந்த திட்டங்களும் கொடுக்கறது கிடையாது. இப்ப தேர்தல் அறிவிச்சோன்னு பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மாறி மாறி தமிழ்நாட்டுக்கு வராங்களே, அவங்க 2 பேர் தான் வராங்களே தவிர திட்டங்கள் வருதா? நமக்கான கல்வி நிதி இது வரைக்கும் கொடுக்கல. 3500 கோடி வர வேண்டிய நிதி கொடுக்கல. ஏன்? மும்மொழி கொள்கை ஏத்துக்கணும்னு சொல்றாங்க. மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள இந்திய திணிக்கிறதுக்கு ஒன்றிய பாஜக அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. நம்முடைய தமிழ்நாடு தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசால புறக்கணிக்கப்படுது. அப்படிப்பட்ட ஒன்றிய பாஜக தமிழ்நாடு மக்கள் நாம புறக்கணிக்கணுமா வேணாமா? அதான் நம்முடைய தலைவர் திரும்ப திரும்ப சொல்றது, இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வர்சஸ் தமிழ்நாடு அணி. இந்த தேர்தலில் டெல்லி அணியை தமிழ்நாடு அணி நாம விரட்டி ஓட ஒண்ணுமா வேணாமா? தோல்வி அடைய செய்யணுமா வேணாமா? அதற்கு நாம மிகப்பெரிய அளவில் உழைச்சி இந்த வெற்றியை நாம உறுதி செய்யறோம். இன்னைக்கு தேதி 13ஆம் தேதி. நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. கரெக்டா? உதயசூரியன் கரெக்டா? சின்ன கரெக்டா? உறுதியா? நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்ளலாம். அடுத்த 10 நாட்கள் இருக்கு. 23ஆம் தேதி தேர்தல், இன்னைக்கு 13. அடுத்த 10 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் சரி உதயநிதி வந்தாரு, திட்டங்களை பத்தி பேசினாரு, போனோம் பார்த்தோம், கூடி கலைஞ்சு போயிட்டோம்னு இருக்கக்கூடாது. அடுத்த 10 நாட்கள் இந்த பிரச்சாரத்தை நீங்க செய்யணும். செய்வீங்களா? ஒவ்வொரு தெருவா போங்க, ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு சொல்லுங்க நம்முடைய திட்டங்கள், திராவிட மாடல் அரசுல என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தோம்னு சொல்லுங்க. மீண்டும் ஆட்சிக்கு வந்தா
மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன செய்வோங்கிறதையும் சொல்லுங்க. முக்கியமா மீண்டும் அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள விட்டுட்டோம்னா தமிழ்நாட பின்னோக்கி கொண்டு போயிருவாங்கிற அந்த விஷயத்தையும் தயவு செய்து ஒவ்வொரு வாக்காளர்ட்டையும் சொன்னீங்கன்னா நிச்சயம் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல திரு கௌதம் சிகாமணி அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போவது உறுதி. அதை செஞ்சு காட்டுங்க. இந்த திருக்கோவிலுக்கு இந்த 5 வருஷத்துல நம்முடைய திராவிட மாடல் அரசு, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் பொன்முடி அவர்கள் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அரசு மருத்துவமனை இன்னைக்கு மாவட்ட மருத்துவமனையா தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. 67 கோடி ரூபாய்க்கு புதிய கட்டமைப்புகள் கட்டி கொடுத்திருக்கிறோம். 16 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு இன்னைக்கு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை நம்முடைய திருக்கோயிலுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஏனாதி மங்கலத்துல தென்பண்ணை ஆற்று குறுக்கே 85 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய அணைக்கட்டு கட்டப்பட்டிருக்கு. சின்ன செவலையில 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடம். மாரங்கியூர்ல தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே இன்னைக்கு ஒரு புதிய உயர்மட்ட பாலம் யார் கட்டி கொடுத்தது? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கட்டி கொடுத்திருக்கிறார். கொங்கராய்